அட்லாண்டிக் பெருங்கடலின் இதயத்தில் மர்மமும் பயமும் நிறைந்த ஒரு இடம் உள்ளது. பெர்முடா முக்கோணம். பல ஆண்டுகளாக எண்ணற்ற கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அதன் இருண்ட ஆழத்தில் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டன. பதிலளிக்கப்படாத கேள்விகள் மற்றும் குளிர்ச்சியான புராணக் கதைகளை மட்டுமே விட்டுச் சென்றன. உலகின் மிக ஆபத்தான கடல் பகுதிகளுக்குள் துணிச்சலான பயணங்களுக்கு பெயர் பெற்ற கேப்டன் ஜேம்ஸ் ராபர்ட்சன் என்ற அனுபவமிக்க கடல் ஆய்வாளர் மூலம் எங்கள் கதை தொடங்குகிறது. பெர்முடா முக்கோணத்தின் ஆபத்துகள் குறித்து சக மாலுமிகள் எச்சரித்த போதிலும் கேப்டன் ராபர்ட்சன் மனம் தளராமல் இருந்தார். ஒவ்வொரு மர்மமும் ஒரு தீர்வை கொண்டிருப்பதாக அவர் நம்பினார். அது வெளிவர காத்திருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டமான காலை கேப்டன் ராபர்ட்சன் தனது குழுவினருடன் MS சீஃபேரர் என்ற கப்பலில் மியாமியில் இருந்து புறப்பட்டார். இது கடினமான கடல்களை தாங்கும் வகையில் கட்டப்பட்ட உறுதியான கப்பலாகும். பெர்முடா முக்கோணத்திற்குள் விசித்திரமான நிகழ்வுகள் பற்றிய சமீபத்திய அறிக்கைகளை ஆராய்வதே அவர்களின் பணியாக இருந்தது. விவகாரமில்லாத விளக்குகள், திடீர் மின்காந்த இடையூறுகள் மற்றும் அப்பகுதி வழியாக செல்லும் கப்பல்களிலிருந்து வினோதமான வானொலி அமைதி. அவர்கள் முக்கோணத்தில் ஆழமாகச் சென்றபோது குழுவினர் மத்தியில் பதற்றம் அதிகரித்தது. பழங்கால சாபங்கள் மற்றும் அந்நிய கடத்தல்களின் கிசுகிசுக்கள் காற்றை நிரப்பியது, அவர்களின் அமைதியின்மையை தூண்டியது. ஆனாலும் கேப்டன் ராபர்ட்சனின் உறுதிப்பாடு அசையாமல் இருந்தது. கடலில் பல தசாப்தங்களாக மெருகேற்றப்பட்ட தனது வழிசெலுத்தல் திறன்களை நம்பி அவர் அவர்களின் போக்கை உன்னிப்பாக திட்டமிட்டார். அவர்களின் பயணத்தின் 3வது நாளில் ஒரு அடர்ந்த மூடுபனி கடற்பயணியின் மீது இறங்கியது. மற்றொரு உலக மூடுபனியில் கப்பலை விழுங்கியது. பார்வை திறன் சரிந்தது. மேலும் படக்குழுவினர் அதிக கவலை அடைந்தனர். திடீரென்று மூடுபனி வழியாக ஒரு கண்மூடித்தனமான ஒளியின் ஒளி ஊடுருவி அலைகளுக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை ஒளிரச் செய்தது. ஒரு மூழ்கிய கேலியன். பல நூற்றாண்டுகள் நீரில் மூழ்கிய பிறகும் அதன் மரக்கட்டைகள் இன்னும் அப்படியே உள்ளன. ஆர்வத்தால் உந்தப்பட்ட கேப்டன் ராபர்ட்சன் சிதைவை விசாரிக்க ஒரு குழுவிற்கு உத்தரவிட்டார். அவர்கள் ஆழத்தில் இறங்கியபோது காலத்தால் தொடப்படாத கலைப் பொருட்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். தங்க நாணயங்கள், அலங்கரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பெர்முடா முக்கோணத்திற்குள் மறைந்திருக்கும் கண்டுபிடிக்கப்படாத பொக்கிஷங்களை குறிக்கும் ஒரு சிதைந்த வரைபடம். படக்குழுவினர் மத்தியில் உற்சாகம் பரவியது. அவர்களின் நீடித்த பயத்தை மறைத்தது. ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. அவர்கள் மேற்பரப்பத் தயாரான போது கடலோடி ஒரு வன்முறைச் சுழலால் மூழ்கடிக்கப்பட்டார். அவர்களை ஆழமான பள்ளத்தில் இழுத்தார். பெரும் அழுத்தத்தில் கப்பல் முணுமுணுத்ததால் பீதி வெடித்தது. அதன் இரும்புப் பிடியில் அவர்களை நசுக்க அச்சுறுத்தியது. விரக்தியடைந்த கேப்டன் ராபர்ட்சன் ஓர் அதிசயத்திற்கான நம்பிக்கைக்கு எதிராக ஒரு துயர அழைப்பை விடுத்தார். தவிர்க்க முடியாததை தடுக்கும்போது நிமிடங்கள் நித்தியமாக நீண்டன. பின்னர் திடீரென்று தொடங்கியதைப் போலவே அந்தச் சுழல் மறைந்து கடற்பயணியை அடித்து நொறுக்கியது. ஆனால் அதிசயமாக அப்படியே இருந்தது. பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில், அவர்களின் பணி குறைக்கப்பட்ட நிலையில், கேப்டன் ராபர்ட்சனும் அவரது குழுவினரும் துறைமுகத்திற்கு திரும்பிச் சென்றனர். தெரியாதவர்களுடன் தங்கள் தூரிகையால் வேட்டையாடப்பட்டனர். தொலைந்து போன பொக்கிஷங்கள் மற்றும் பேரழிவிற்கு அருகில் உள்ள கதைகளுடன் அவர்கள் திரும்பி வந்தாலும் பெர்முடா முக்கோணத்தின் இரகசியங்கள் மறைக்கப்பட்டு அடுத்த தைரியமான ஆன்மா அதன் புதிரை அவிழ்க்கும் வரை காத்திருந்தது. கேப்டன் ராபர்ட்சன் அட்லாண்டிக் பெருங்கடலின் பரந்த பரப்பை திரும்பி பார்த்தபோது அவருக்கு ஒரு விஷயம் உறுதியாகத் தெரியும். பெர்முடா முக்கோணம் தர்க்கத்தை மீறி மனித புரிதலின் வரம்புகளுக்கு சவால் விடும் இரகசியங்களை வைத்திருந்தது. எங்கோ அலைகள் மற்றும் கிசுகிசுக்களுக்கு மத்தியில் உண்மை அதன் அச்சமற்ற தேடுபவருக்கு காத்திருந்தது.